என்னோடு பேசும் கேட்பா, என்னோடு பேசும், என்னோடு பேசும், என் இதயத்தை திறந்தருளும், என்னோடு பேசும், என்னோடு பேசும், கண்களை திறந்தருளும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரும் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நீங்க அதிரசம் முறுக்கு செய்யணும்னு சொல்லி விரும்பினாலும் சரி, ஆடை துணிமணிகள் எடுக்கணும்னு விரும்பினாலும் சரி, வீடு கட்டணும்னு நினைச்சாலும் சரி, இடம் வாங்க நினைச்சாலும் சரி, நீங்க வருகிற ஒருத்தர் வரங்களோடு பிரகாசிக்க நினைச்சாலும் சரி, கொடுத்த வாக்கு கொஞ்சம், வேதத்தில் கெடுக்கிற வாக்கு அதிகம். நீங்க வாழ்க்கையில தொடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தர் இந்த வாக்குப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். அதிமரங்களும் நாமல் போனாலும், திராட்சை கண்கொடாமல் போனாலும், ஒளிவாரம் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளங்கியாமல் போனாலும், மந்தையில் ஆடுகள் இல்லாமல் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடி இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிவுறுவேன் என்று சொல்லி ரட்சிப்புங்கிற ஒன்று இருந்தா உங்க வாழ்க்கையில எல்லா ஜீரோவும் சேர்ந்து ஹீரோவா மாறிடும். ஒன்று என்பது ஜீசஸ் ஹீரோ. Every problems are zero. With number one, every zero becomes hero. Without number one, everything is always zero. With number one, everything is comes hero. So Jesus is our number one. Don't worry about anything. Don't be afraid. எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆகவே ஆத்துக்கு 3:17 இருபத்தொன்னு வாக்கியத்தில் வாசிக்க தாவீது சொன்ன சங்கீதத்தின்படியாக ஆபுகு பாடியிருக்கிறார். அந்த பாடலின்படி அது தாவீதின் அனுபவமாக மாத்திரமல்ல, அது ஆபுகுக்கு அனுபவமாக இருந்தது. அது நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு எப்படி இருக்க வேண்டும்? 119 சங்கீதம் 92 வசனம், உம்முடைய வேதத்தில் நான் மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் நான் என் துக்கத்திலே மூழ்கி போயிருப்பேன். துக்கத்தோடு வந்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பாதம் அது காலையிலேயோ மாலையிலேயோ படிக்க வேண்டியது வேதம். அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு அது உனக்கு போதும் என்று சொல்லும் பொழுது கீதம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். உன் வாழ்க்கையிலே சேதமே இருக்காது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர் கால்களுக்கு ஒருவன் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இறையில்லாத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவரிதிங் கம் டு சக்சஸ். ஆகையினாலே ஆடு மாடு சாப்பிட்டுது, மரத்தடியில போய் அப்படியே அசை போடும் போது அது பாலா வருது. அசை போடலன்னு சொன்னா அந்த ஆகாரமே அதுக்கு விஷமா மாறிவிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வசனம் வேண்டும் புல். கர்த்தர் நம் மேய்ப்பர். தனிமையிலே வாசிக்கும் பொழுது வாசித்து
தியானித்து சபையில் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் எத்தனை கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போனாலும் தனித்து அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்ட மார்த்தாளை போல அல்லாதபடி வேத வசனத்தை அவர் பாதத்தில் கேட்டுக்கொண்டிருந்த மரியாதை போல தனித்து கேட்கிற நேரம் ஒரு பைத்தியக்காரத்தனமாக மார்த்தாளுக்கு தெரியலாம், பார்ப்போருக்கு தெரியலாம். மார்த்தாளை பாராட்டி இருக்கலாம், மரியாதை அவர்கள் வெறுத்து பேசி இருக்கலாம். ஆனால் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா திடீர்னு ஒரு நாள் மரித்து போன லாசருவுக்காக மார்த்தாள் கூப்பிட்ட போது 2 மைல் தூரத்தில் வெளியே இருந்த இயேசு மரியாள் கூப்பிட்ட போது அவருடைய கண்ணீரை விலையாக மதித்து அவளோடு வந்த ஐக்கியம், அப்படிப்பட்ட ஐக்கியத்தை மதித்து லாசருவுக்கு மரணத்திலிருந்து எழுப்பி சௌக்கியத்தை கொடுத்தார். இந்த பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஒரு யோக்கியமான அனுபவம் வேண்டும். எல்லா வீட்டில் உள்ள குடும்ப ஐக்கியம் இருந்தாலும், சொந்த பந்த 1000 இருந்தாலும், தனித்து தேவ சமூகத்தில் அமருகிற அனுபவம். மறுநாள் ஜெபித்தது ஜெபத்துக்கு அமர்ந்தாள், ஆனால் மரியாள் வசனத்துக்கு அமர்ந்தாள். அந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கும் போதே அநேக காரியங்களுக்கு கவலைப்பட்டவள் தன்னை நெருக்கினாலும் அவர் பாதத்திலே அவள் நெருங்கி இருந்ததினாலே பிற்காலத்தில் அந்த லாசர் மரித்து உயிர் கிடந்தது. நம்பிக்கையற்று போன காரியம் நம்பிக்கைக்கு வந்தது. ஆகையினால் நம்பிக்கையற்று போன காரியங்கள் நம்பிக்கையாய் நடப்பதற்கு அவர் பாதத்தை வேதத்தை கீதமாக மாற்ற தியானிப்போமாக. ஆகவே எந்த அத்திபுரம் தொழிலாமல் போனது போல சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அவர் மனமகிழ்ச்சியாக இருக்க தீர்மானியுங்கள். உங்களுடைய வேதமே என் மனமகிழ்ச்சியை 119 சங்கீதம் சொல்லுகிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே துன்பப்படுகிறவன் ஜெபம் பண்ண கடவன், மகிழ்ச்சியாக இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். ஆகவே அப்படிப்பட்டதான சங்கீதத்தை பாடிக்கொண்டே இருந்தது மகிழ்ச்சியாக இருந்த அனுபவம். வேதத்தை இப்பொழுது சொல்லி தியானிப்பது அது மகிழ்ச்சியான அனுபவம். இன்னுமாக வேறு என்ன மகிழ்ச்சி இருக்கிறது? கர்த்தருக்குள் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆகையினால தாவீதுக்கு 150 சங்கீதத்தை ஏராளம் எழுத கொடுத்தார். அந்த சங்கீதக்கார வாழ்க்கையில பாவத்தை ஏராளம் மன்னித்தார். அந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே இயேசு பிற்காலத்திலே தாவீதின் சந்ததியிலே பிறந்தார். அந்த தாவீதுடைய புத்தகத்தை வேதத்தின் நடுவிலே பதித்தார் முத்திரையாக. அந்த தாவீது ஆட்டோட்டியாக இருந்தவனை அரசனாக உயர்த்தினார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அடிமட்டமான நிலையிலிருந்து இவ்வளவுக்கு உயர்ந்து வந்த நாம் இனிமேல் உயர்த்தப்படுவதற்கு அதிகமாய் கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு பாட வேண்டும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு. அப்பொழுது இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் வீட்டில் போய் கடைசியா நீதிபதி 8 படிச்சுக்கிடுங்க. இயேசு பிதாவின் வழியிலே நித்தம் ஒரு மனமகிழ்ச்சியா இருந்து செல்லப்பிள்ளையா இருந்த கிறிஸ்டாலஜி இயேசுவோட தான் பிரசங்கம் முடியணும். நீதிபதி 8 இயேசுவனுடைய தீர்க்க தரிசனம் வீட்டில் படிச்சுக்கிட்டுங்க. அவர் நித்தமும் பிதாவின் மனம் மகிழ்ச்சியா இருந்து அவர் சமூகத்திலே களி கூர்ந்தார். அதற்கு பிறகு அடுத்த வசனம் சொல்லுகிறது, மனுமக்களுடனே கூட மகிழ்ந்து கொண்டிருந்தார். Give first preference to your Lord, be delightful in your Lord. Then secondary with all these worldly peoples are believers and friends circle. First point God, second point in this world, then God will give you all blessings for you. ஆகையினாலே ஆண்டவரே உடைய வேதத்திலே மகிழ்ந்திருப்பேன். ஏதோ கடமைக்கு இல்லை, வாசிப்பேன், இந்த வாசித்ததை உட்கார்ந்து யோசிப்பேன், யோசித்ததை அப்படி யாசிப்பேன். இந்த 3 பொறுமையாக இருக்கணும். ஆகையினால வேதத்தை படிக்கணும், உள்ளத்தில் பதிக்கணும், வாழ்க்கையில் பயன்படுத்தணும். ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இங்கிருந்து புறப்பட்டு போகிற நேரத்தில் ஆண்டவரே நானும் என் குடும்பமும் உங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நான் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு என்று சொன்னது போல ஒருவேளை என் வாழ்க்கையை நான் மாத்திரம் அனுபவத்துக்குள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக இருதயத்தின் வேண்டுதல், வாயின் வேண்டுதல் அல்ல, டிசையர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். திருமணத்தை குறித்தா, வேலையை குறித்தா, ஒரு உத்தியோகத்தை குறித்தா, நிறைவேற வேண்டிய காரியங்களை குறித்தா, ஏது வாட்டெவர் இட் மே பி, எவ்ரிதிங் comes to success because we delight in your Lord. கரங்களை தட்டி கர்த்தரை வணங்குவோம்.